ஹலோ மாணவ கண்மணிகளே, இன்னைக்கு நாம முதல் இடை பருவத் தேர்வு 2024 7ஆம் வகுப்புக்குரிய சமூக அறிவியல் வினாத்தாளை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மாணவ கண்மணிகளே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பேர் மலை அருவி. நான் 5ஆம் கிளாஸு 6ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸுக்கான பாடங்கள்லாம் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து பயனடைங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியான விடையை தேர்வு செய்க. டேஷ் என்பவை பாறைகள், கற்கள், கோயில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள் ஆகும். நீங்க எந்த ஒரு எக்ஸிபிஷனுக்கும் இல்லை எந்த ஒரு மியூசியமுக்கும் போயிருந்தீங்க அப்படின்னா பொறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் அந்த இது என்ன நடந்துச்சு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்துல ஆன்சர், பொறிப்புகள் அப்படின்னு அர்த்தம். பிருத்திவிராஜ ராசோ என்னும் நூலை எழுதியவர் யார்? சந்தர்ப்பதை. நிலநடுக்கம் மற்றும் எலிமலை வெடிப்பு டேஸ் விளிம்பின் அருகில் ஏற்படுகிறது. தட்டுக்கள். குற்றால நீர்வீழ்ச்சி சிற்றாறு ஆறுக்கு குறுக்காக அமைந்துள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது 18. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு டேஷ் என்பது 3.6 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருக்கிறது. டிஜிட்டல். விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் தர்மபாலர் ஆவார். நிலநடுக்க அளவைகளை பதிவு செய்யும் கருவியின் பெயர் நில அதிர்வுமானி ஆகும். பாறைகள் உடைவதையும் மற்றும் நொறுங்குவதையும் டேஸ் என்கிறோம். பாறை சிதைவு என்கிறோம். குடிமை சமத்துவம் டேஸுக்கு முன்பு அனைவருக்கும் சமம் என்பதை குறிக்கிறது. சட்டத்திற்கு முன்பு அனைவருக்கும் சமம் என்பதை குறிக்கிறது. பொறுத்துக. கஜிராகோ மத்திய பிரதேசம், தில்வாரா ராஜஸ்தான், சூரியனார் கோவில் கொர்னாக், நிலநடுக்கம் திடீர் அதிர்வு, சுனாமி ஐப்பானிய சொல். ஜப்பானிய சொல்ல தான் நம்ம இப்படி சொல்றாங்க. ஓகேவா, நம்ம அடுத்ததுக்குள்ள போகலாம். பொருந்தாததை வட்டமிடுக. மேலோடு மாக்மா புவி கருவம் கவசம். மாக்மா. நிலநடுக்க மையம், நிலநடுக்க மேல் மைய புள்ளி, எரிமலை வாய், சிஸ்மிக் அலைகள் தான் இதுக்குரிய ஆன்சர். உத்தரகாசி, சாமோலி, கெய்னா, கரக்கடோவா. லாவா எரிமலை வாய், சிலிக்கா எரிமலை பள்ளம். ஸ்ட்ராம்போலி, ஹெலைன், ஹவாய், பியூஜியாமா. ஓகேவா, அடுத்து ஓரிரு வாக்கியத்தில் பதிலளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான இருவகை சான்றுகளை கூறுக. தசுக் என்னும் வார்த்தையின் பொருள் யாது? ஏதேனும் 4 ராஜபுத்திர குலங்களின் பெயர்களை எழுதுக. தொடக்க காலம் முதல் 2 கலிபாத்துக்களின் பெயர்களை குறிப்பிடுக. கவசம் என்றால் என்ன? சீஸ்மோகிராப் என்றால் என்ன? குடிமை சமத்துவம் என்றால் என்ன? விரிவான விடையளிக்கவும் கேட்டிருக்காங்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. கடைசியா மேப்ல நீங்க மார்க் பண்றதுக்காண்டி ஒரு 5 இடத்த கொடுத்திருக்காங்க. டெல்லி, கனோஜ், நாலந்தா, வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மேப்ல இந்திய வரைபடத்துல எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குறிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.